வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்த உடனே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரட்டும். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த நேரம் நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கீரை போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். இந்த கீரையை கொஞ்சம் தண்ணி விடும், நம்ம கழுவின தண்ணி கொஞ்சம் விடும். முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வேகணும். இதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பும் கொஞ்சம் தண்ணி விடும். கீரை ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கீரையோட முருங்கைக்கீரை, சில வகை கீரையோட முட்டை தூதுவளை கீரையெல்லாம் இறக்கும்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கூட அதையும் தேங்காய் பூ மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி சாப்பிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் பூவும் போட்டுக்கலாம், முட்டையும் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படியும் 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.